வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் டெய்லி சந்திக்கிறோம், நிறைய பேரோட பேசுகிறோம். அவங்க எல்லாருக்குமே நம்ம அவங்கள வெளி தோற்றத்தில் மட்டும் நம்புகிறோம், ஓகேங்களா? வெளி தோற்றத்தில் பார்த்துட்டு இதுதான் இவங்களோட உண்மையான முகம்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே நீங்கள் கணிக்காதீங்க. வெளி தோற்றம் வேறு மாதிரி தான் இருக்கும், உள் தோற்றம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் எது ஒன்றுமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்கக்கிட்ட பேச முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த விஷயத்தையுமே யாரையும் நம்பி எப்பயுமே சொல்லாதீங்க. நல்லது செய்கிறன்ற போர்வையில் ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கெட்டதை செய்யாமல் இருந்தாலே நமக்கு நல்லது தானாக தேடி வரும். ஒருத்தவங்களுக்கு உணவு கூட நீங்கள் தராமல் போங்க, ஆனால் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணை எடுத்து போடாதீங்க. வாழ்க்கையில் நம்ம எதை நினச்சாலும் அதை டக்குன்னு பேசுகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப தப்புங்க. நம்ம மனசில் நினைக்கிறத பேசும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் நினைக்கிறத உங்களோடையே வச்சுக்கோங்க. இதை பேசுனா நல்லது கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைமில் பேசலாம். ஆனால் இதை பேசுறதுனால எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னும் போது எதுக்காக பேசணும்? பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல முக்கியத்துவமே தராத இடத்துல நீங்கள் எதுக்கு முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் அங்கே நிற்கணும்னு யோசிக்கிறீங்க? வேண்டாம். உங்களுக்கு முக்கியத்துவம் அவங்க தர விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டாம். முக்கியத்துவம் நம்மளுக்கு யார் தராங்களோ அவங்க கூட நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து பழகி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட எல்லா விஷயத்திலையும் எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடாதீங்க. எல்லாரும் காலம் நேரம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிப்பாங்க. அந்த மாதிரி சூழலில் தான் இப்போது எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். அதனால் இவங்க இப்படி நல்லது செஞ்சுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஒரு நல்லது உங்களுக்கு செய்கிறாங்கன்னா உங்கள் மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது. இப்போதைக்கு இந்த பரிவர்த்தனை மாதிரி போயிட்டுருக்கு. நல்லது நீங்கள் செய்ய முடியலன்னா அவங்க உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. இதுதான் நேச்சர். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் 1க்கு 10 முறை ஆராய்ஞ்சு பொறுமையாக செய்யுங்க. எந்த விஷயத்துக்கும் நீங்கள் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் நிற்காதீங்க. நாம் ஒருத்தருக்கு தேவைன்னு தோணுன்னா நம்மளோட தவறை கூட அவங்க புரிஞ்சிட்டு சரியாக யோசிப்பாங்க. தேவை இல்லைன்னு தோணுச்சுன்னா நம்மளோட சரியான போக்கை கூட தவறாக சித்தரிப்பாங்க. அதை புரிதல்ன்றது என்ன? அவருக்கு தேவைப்படும் போது நம்ம அவங்களுக்கு தேவைப்படும் போது புரிதல் சரியாக இருக்கணும். அவங்களுக்கு நம்ம தேவை இல்லை என்றால் அப்போ புரிதல் தவறாக இருக்கும். இது நேச்சர். பிறக்கிறது கூட ரொம்ப ஈஸிங்க. ஈஸியாக பிறந்துடணும். இறக்கிறதும் அதை விட ஈஸியாக இறந்துடும். ஆனால் நடுவில் ஒரு பெரிய சாப்டர் இருக்குது. நம்மளுக்கு பிடிக்காதவங்க முன்னாடியோ இல்லை நம்ம மேலே வன்மத்தை கக்கனவங்க முன்னாடியோ தேவையில்லாதவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நம்ம இந்த வாழ்க்கையை கடந்து போகிறோம் பார்த்தீங்களா? அது ரொம்ப மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். பிடிக்காதவங்கள பிடிக்கலன்னு தைரியமாக சொல்லவும் முடியாது. பிடிக்காதவங்களுக்காக நம்ம சிரிச்சுட்டு இந்த வாழ்க்கையை கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல்.